சித்திரவல்லி அத்தியாயம் 16. ஒவ்வொரு நாளும் சோழர் படைகளின் முன்னேற்றத்தை சாளுக்கிய நாட்டு ஒற்றர்கள் ஆகமவல்லனுக்கு அறிவித்த வண்ணமிருந்தனர். ஜெயசிம்மனை தவிர ஒற்றர் படையை சேர்ந்தவர்கள் பலர் சோழ நாட்டில் ஊடுருவி இருந்தனர். 3 கிளைகளாக சோழ படைகள் பிரிந்து வந்து தாக்கப் போவதை எதிர்த்து நிற்கவும், திருப்பி தாக்கவும், முறியடிக்கவும், தோற்று ஓடும் சோழ படைகளை துரத்தி ஓட்டவும் திட்டமிட்டிருந்தான் ஆகமவல்லன். ஒவ்வொரு நாளும் நடுநிசியை தாண்டியும் மந்திர ஆலோசனை சபை கூட்டம் நடக்கும். ஆகமவல்லனின் பட்டத்து அரசிக்கு அரசரின் ஆலோசனை கூட்டம் எரிச்சலைத்தான் அளிக்கும். பாதி நாடு கேட்கும் ஜெயசிம்மனை முறியடிக்க திட்டம் வகுக்காமல் சோழர் படைகளையே குறிக்கோளாக கொண்டிருக்கிறாரே அரசர் என்று வருத்தம் அரசியை உறக்கமின்றி தவிக்க செய்திருந்தது. தனது தகுதியை இழக்க விரும்பாத அரசி நாகார்ஜுனது உதவியை நாடினாள். நாகார்ஜுனரே, இன்றைய செய்தி என்ன என்று கேட்டாள் அரசி. சோழர் படைகள் காஞ்சி நகரில் தங்கி இருக்கின்றனவாம். அங்கே பல சிற்றரசர்கள் தங்களது படைகளுடன் சோழ மன்னருக்கு உதவியாக சேர்ந்து விட்டனராம் என்றார் நாகார்ஜுனர். பெருமூச்சு விட்டாள் அரசி. நாகார்ஜுனரே, ஒரு சாளுக்கிய நாட்டை தாக்க எவ்வளவு படை பார்த்தீர்களா? சோழ படைகள் மட்டுமே வந்தால் போதாதா? இதில் ஏதோ பின்னணி சதி இருக்கிறது என்று உங்களுக்கு புரியவில்லையா? அரசி கேட்டாள். நாகார்ஜுனருக்கு ஜெயசிம்மனை கண்டால் என்றுமே பிடிக்காது. சமயம் பார்த்து தூபக்காலில் குங்குலியம் தூவியது போல, தேவி, என்னை கோபிக்க கூடாது, தவறாக எண்ணக்கூடாது என்று பேச்சை தொடங்கினார். தங்களை தவறாக நான் நினைத்தால் முக்கியமான ஆலோசனைக்கு உங்களுடன் பேச விரும்புவேனோ? தொண்டையை கனைத்து கொண்ட நாகார்ஜுனர், தேவி, ஜெயசிம்மன் சாளுக்கிய நாட்டை அபகரிக்க திட்டமிட்டிருக்கிறார். இல்லாவிடில் சோழ மன்னருடன் சரிசமமாக அணிவகுத்து வருவாரா என்று கேட்டார். தேவி நிமிர்ந்து உட்கார்ந்தாள். சொல்லுங்கள். இந்த நாட்டை அபகரிக்க விரும்பும் இளவரசரின் சதியை முறியடிக்க நான் உறுதி கொண்டு விட்டேன். என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்று உற்சாகமூட்டினாள். அப்படியா? ஜெயசிம்மனை மன்னர் முழுமையாக நம்புகிறாரே? ஆம், வெளுத்ததெல்லாம் பால் அவருக்கு. பாதி சாம்ராஜ்யம் கேட்கிறார் இளவரசர். ஆனால் முழு ராஜ்யத்தையும் அபகரிக்க திட்டமிடுகிறார். அவரை தடுப்பது எப்படி நாகார்ஜுனரே? அரசரின் அத்தியந்த நண்பரான நீங்கள் அரசரை பதவி இழக்க விடுவீர்களா? இந்த சமயத்தில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் அரசி. ஜெயசிம்மனை முறியடிக்க நாம் திட்டம் தீட்டுவதாக வெளியே தெரியக்கூடாது. சோழர்கள் பொல்லாதவர்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நாட்டை கொள்ளையடித்து நிர்மூலமாக்கி விடுவார்கள். நாகார்ஜுனரின் பேச்சு சற்று கவலையை கொடுத்தது. வேறு என்ன செய்ய வேண்டும் நாகார்ஜுனரே? சோழ படைகளை முறியடித்த பிறகு இளவரசரை நாம் கவனித்துக் கொள்ளலாம். இப்படி சொன்னவுடன் அரசி நகைத்தால். அதில் ஏளனம் கலந்திருந்தது. சோழர் படைகளை முறியடிக்கும் வரை இளவரசர் மௌனமாக இருப்பாரா? அவரும் சோழர் படைகளுடன் சேர்ந்து கொண்டுதானே வருகிறார். பயங்கர தாக்குதலை நம்மால் எப்படி முறியடிக்க முடியும்? ஜெயசிம்மன் மகா தந்திரசாலி. சோழர்களின் நண்பனாக காட்சியளித்தாலும் கடைசியில்தான் அவருடைய திட்டம் தானே சாளுக்கிய நாட்டை வசப்படுத்தி கொள்வது என்பது. நாகார்ஜுனரின் பேச்சு தேவிக்கு புரியவில்லை. என்ன சொல்கிறீர் நாகார்ஜுனரே? சோழர்களுடன் நண்பராக வருகிறார். யுத்தத்தில் சோழர்கள் வென்றால் முழு நாடும் அவருக்கு. சோழர்கள் முறியடிக்கப்பட்டால் அரசருடன் பேரம் பேசி பாதி நாட்டை கேட்பார். எப்படி பார்த்தாலும் ஆபத்து தானே? நாகார்ஜுனர் ஏதோ சொல்ல வாயெடுத்தார். அதற்குள் அரசி, நாகார்ஜுனரே, சோழரின் நண்பராக வந்தாலும் விரோதியாக வந்தாலும் இளவரசரால் நமக்கு ஆபத்துதான் என்று கூறத் தொடங்கினாள். நாகார்ஜுனரும் தலையை அசைத்தார். சாளுக்கிய நாட்டின் எல்லையை நெருங்கும் போதே இளவரசரை இந்த உலகை விட்டே அனுப்பிவிட்டால்? தேவியின் யோசனை நாகார்ஜுனரை மெய்சிலிருக்க வைத்தது. என்ன மௌனமாக இருக்கிறீர்கள்? அதற்கு உண்டான வழிவகையை யோசனை செய்யுங்கள். சாளுக்கிய நாடு காப்பாற்றப்பட வேண்டுமானால் இளவரசர் ஒழிய வேண்டும். நாளைக்குள் எனக்கு திட்டம் தெரிய வேண்டும் என்று கண்டிப்பாக கூறினாள். அரசியின் கட்டளையை ஏற்று ஜெயசிம்மனை எவ்வாறு ஒழித்து விடுவது என்று சிந்தித்தவாறு நாகார்ஜுனர் சென்று கொண்டிருந்தார். வழியில் அந்த புறத்து பணிமகள் ஒருத்தி அவரை சந்தித்தாள். தேவகி தேவி அவரை காண விரும்புவதாக தெரிவித்தாள். நாகார்ஜுனர் திடுக்கிட்டார். என்றாலும் தனது படபடப்பை ஒரு வகையாக தேற்றிக்கொண்டு தேவகி தேவியை சந்திக்க சென்றார். தேவகி தேவியின் தந்தை நாகார்ஜுனருடைய இளவயது நண்பர். ஜெயசிம்மனுடைய போக்குத்தான் அவருக்கு பிடிக்காதே தவிர தேவகி தேவியிடமோ அவரது தந்தையிடமோ அவருக்கு எந்தவித குரோதமும் இல்லை. தேவகி அவரை வரவேற்றாள். அவள் முகத்தில் கவலை குடிக்கொண்டிருந்தது. வாருங்கள் மாமா, இந்த பக்கமே வருவதில்லையே.
உங்கள் மருமகள் நலமாக இருக்கிறாளா என்று விசாரிப்பது கூட இல்லை என்று வரவேற்றாள் தேவகி. அவரது சிரிப்பில் அசட்டுத்தனம் இருந்தது. தங்களிடம் ஒரு முக்கிய யோசனை கேட்க வேண்டும் என்று எண்ணினேன். என் தந்தைக்கு மிகவும் வேண்டியவர் தாங்கள் என்ற பீடிகையுடன் பேச்சை தொடங்கினாள். நாகார்ஜுனருக்கு உடம்பெல்லாம் வியர்த்தது. இவள் வேறு என்ன கேட்கப் போகிறாளோ என்று. என் கணவர் எத்தகைய ஆபத்தான நிலையில் சோழ நாடு சென்றார் என்பது தங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆமாம் தேவகி, மிகவும் ஆபத்தான நிலைதான். அதைவிட ஆபத்தானது சோழ மன்னருடன் தொடர்ந்து வருவது. ஆம் தேவகி, இளவரசருக்கு அசாத்திய துணிவு. இல்லை மாமா, அதைவிட ஆபத்தானது அவர் பாதி ராஜ்யம் கேட்டிருப்பது என்று கூறிவிட்டு தேவகி மௌனமானாள். வேறு ஏதாவது செய்தி தங்களுக்கு தெரியுமா மாமா என்று மீண்டும் கேட்டாள். தொண்டையை கனைத்து கொண்டு நாகார்ஜுனர், ஏதும் தெரியாதே தேவகி, சோழர் படைகள் காஞ்சிபுரத்தில் தங்கி இருக்கின்றனவாம் என்றார். தேவகி வருத்தம் தோய்ந்த குரலில், நான் அதை கேட்கவில்லை மாமா. அவர் சோழ நாட்டில் மற்றொரு பெண்ணை திருமணம் புரிந்து கொண்டு வருகிறாரா என்பதை உங்களால் அறிந்து சொல்ல முடியுமா என்றாள். நாகார்ஜுனருக்கு உயிர் வந்தது. மெல்ல சிரித்தார். தேவகி, ஆண்கள், அதிலும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நூற்றுக்கணக்கான பெண்களை மணப்பார்கள். அதற்காக கவலைப்படலாமா? கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் மாமா? என் தலைவர் பாதி ராஜ்யம் கேட்பதும் சோழ நாட்டிலிருந்து திருமணம் புரிந்து கொண்ட பெண்ணை அழைத்து வருவதும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்வது போல இருக்கிறது. சோழ நாட்டு பெண்ணுக்கு அரியணையில் இடம் கொடுப்பதாக வாக்களித்திருக்கலாம். அதனால் சோழ மன்னர் என் தலைவருக்கு உதவி செய்வதாக கூறியிருக்கலாம். தேவகியின் இந்த பேச்சு நாகார்ஜுனரின் சிந்தனையை தூண்டியது. தேவகி, எந்த பெண் வந்தாலும் உனது உரிமையை பறிக்க முடியாது. நாங்கள் எல்லாம் எங்கே போய்விடப் போகிறோம்? மாமா, அதற்காகத்தான் நான் தங்களை அழைத்தேன். ஒரு யோசனை தோன்றுகிறது. பாதி ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால்? அம்மா, நீ சொல்லிவிட்டால் போதுமா? உன் கணவர் சொல்ல வேண்டாமா? உண்மையில் என் கணவர் பாதி ராஜ்யம் கேட்கவே மாட்டார். ஏன், முழு ராஜ்யமே கேட்பாரோ? கேட்டாலும் என்ன தவறு மாமா? நியாயமாக அவரை சேர வேண்டியதுதானே இந்த நாடு. ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட ஆசை இல்லை. தனது சகோதரர் கூறுவதை மீற மாட்டார். அவருக்கு விரோதமாக ஏதும் செய்ய மாட்டார். அவரை மணந்துள்ள சோழ மோகினியின் தூண்டுலதாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் என்ன சொல்கிறாய் தேவகி தேவி? அதனால் சாளுக்கிய நாட்டு எல்லைக்குள் அவர் நுழையும் முன்பே அந்த சோழ மோகினியை திருப்பி ஓடுமாறு செய்துவிட வேண்டும். அது எப்படி அம்மா முடியும்? உன் கணவர் விரும்பித்தானே அவளை மணந்திருப்பார். மேலும் சோழ மன்னரின் பக்கபலம் அந்த பெண்ணுக்கு இருக்கலாம். அவளை எப்படி விரட்ட முடியும்? சோழ மன்னரின் ஆதரவு இருக்கலாம் மாமா. ஆனால் அவள் அரச வம்சத்தை சேர்ந்தவளாக இருக்க முடியாது. ஒரு சாதாரண குடிமகள் என் கணவரை நிர்பந்தப்படுத்தி மணந்திருக்கலாம். அல்லது என் கணவர் ஏதாவது காரணத்துக்காக அவளை மணந்து கொண்டிருக்கலாம். அந்த காரணம் என்னவாக இருக்க முடியும்? சோழ நாட்டின் ரகசியத்தை அறிவதற்காகவே இருக்கலாம். சாளுக்கிய நாட்டு எல்லைக்குள் நுழைந்த பிறகு அவள் தயவு எதற்கு? அவளை ஒழித்துவிட வேண்டியதுதானே. மாமா, எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? என் கணவருடன் அவளும் உடன் வருகிறாளா என்று அறிந்து வர முடியுமா? என்னை போக சொல்கிறாயா அம்மா? வயதான காலத்தில் தங்களை ஏவுவேனா? ஒற்றர்களின் உதவியுடன் தான் செய்ய சொல்கிறேன் மாமா. ஏனம்மா, இதை அரசரிடம் நீயே சொன்னால் அவரே செய்து விடுவாரே. இல்லை மாமா, என்னை அரசரிடம் இப்போதெல்லாம் நெருங்க விட அரசி சம்மதிப்பதில்லை. என்னை கண்டாலே வெறுக்கிறார்கள். சரி அம்மா, உன் கணவருடன் அவள் வருவதாகவே வைத்துக்கொள்வோம். அவளை எப்படி ஓற்றி விடுவது? அதை பிறகு சொல்கிறேன் மாமா. பாதி ராஜ்யத்தை அடைய வேண்டாம். என் கணவரின் பாதி பாகத்தை மற்றொருத்தி அபகரிக்கும் விடமாட்டேன். என் தந்தையிடமும் சொல்லிவிட்டேன். அவருக்கு கோபம் பொங்கி வழிகிறது. அவர் படைகளை சாளுக்கிய நாட்டிற்கு அனுப்பி உதவப் போவதில்லை. அதெப்படி அம்மா? நாட்டை காப்பதற்கு உதவாவிடில் பிறகு எப்போதுதான் உதவுவாராம்? அதெல்லாம் வேறு விஷயம் மாமா. இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒற்றர்கள் மூலம் செய்தி அறிந்து சொல்ல போகிறீர்களா இல்லையா? கண்டிப்பான குரலில் கேட்டாள் தேவகி. நாகார்ஜுனர் ஏதும் பேசவில்லை. இதென்ன, இவள் ஏன் என்னை பிடித்தாள்? ஜெயசிம்மனுக்கு விரோதமாக நான் திட்டமிடுவதை அறிந்திருப்பாளோ? எப்படி இருந்தால் என்ன, இதுவும் நன்மைக்குத்தான். தேவகி தேவியின் வேண்டுகோளை நிறைவேற்றுவது போல நடிப்போம் என்று மனதில் திட்டமிட்டு, தேவகி, உனது வேண்டுகோளை இன்றே ஒற்றர் படை தலைவரிடம் சொல்கிறேன் என்று கூறி விடைபெற்று கொண்டார். நாகார்ஜுனருக்கு புது பிரச்சனை. தேவகி தேவியின் தந்தை ராஷ்டிரகூட நாட்டு தளபதி.
இந்த மகத்தான யுத்தத்தில் சாளுக்கியர்களுக்கு அவர் உதவவில்லை என்றால் போரின் முடிவு எப்படியாகுமோ? மன்னர் இதை அறிவாரோ மாட்டாரோ என்ற எண்ணத்தில் மன்னரிடம் சென்றார். சாளுக்கிய சக்கரவர்த்தி ஆகம வல்லனோ மகிழ்ச்சியுடனே காணப்பட்டார். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 17. வருக வருக நாகார்ஜுனரே, தங்களைத்தான் இப்போது நினைத்தேன் என்று உற்சாகமாக வரவேற்றார் ஆகமவல்லன். சோழ நாட்டு படைகள் காஞ்சியில் இருக்கின்றனவாம். அமாவாசை கழிந்ததும் புறப்பட்டு விடுமாம். தனது மூல பல சைன்ய பலத்துடன் வருகிறான் சோழன். பலிபீடத்துக்கு செல்லும் ஆட்டுக்குட்டியின் மகிழ்ச்சியுடன் செல்வது போல என்று கூறிய ஆகமவல்லன் மிக பெரிய குரலில், நாகார்ஜுனரே, போரில் சோழ மன்னன் தோற்று ஓடுவது கூட எனக்கு பெரும் வெற்றியாக தோன்றவில்லை. அவன் கவர்ந்து சென்றானே அந்த துவாரபாலகர் சிலை, அதை மீண்டும் நாம் அடைய போவதுதான் வெற்றியிலும் வெற்றி என்றார். மேலும் தொடர்ந்து, நாகார்ஜுனரே, என் தம்பி ஜெயசிம்மனுடைய சேவையை என்னவென்று கூறுவது? அந்த சிலையை ஒரு வண்டியில் ஏற்றி அனுப்பியுள்ளான். படைகளுக்கு முன்பாகவே அந்த வண்டி வந்துவிடும். கல்யாணபுரத்து சிவபெருமான் தனது துவார பாலகரை திரும்பவும் பெற்றுவிடுகிறார் என்பது மகிழ்ச்சிகரமான செய்தி அல்லவா? சோழ நாட்டு வீரர்கள் உண்மையிலேயே கெட்டிக்காரர்கள் இல்லை. ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அவர்களுக்கு வெற்றியை தேடி தருகிறது. இனி துரதிர்ஷ்டம் அவர்களை சூழ்ந்துவிடப் போகிறது. இந்த சிலையை நாம் அடைய போகிறோம். அதே போல நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கும் சோழனிடமிருந்து நிரந்தர விடுதலையும் அடைய போகிறோம். இதற்கெல்லாம் ஜெயசிம்மனின் முயற்சிதான் காரணம். இந்த நாடு என்றும் அவனுக்கு கடமைப்பட்டுள்ளது. ஆகமவல்லன் சொல்லிக்கொண்டே போகும்போது நாகார்ஜுனனுக்கு சற்று எரிச்சலாக இருந்தது. நாகார்ஜுனரே, உமக்கு ஒரு மகத்தான பணி. துவாரபாலகரை நீங்கள்தான் வரவேற்க வேண்டும். சிலை வடபெண்ணை ஆற்றங்கரையை அடைந்து விட்டதாம். முட்டாள்கள் இரட்டை குதிரை பூட்டிய வண்டியில் கொண்டு வருகிறார்கள். நீங்கள் உடனே புறப்பட வேண்டும். 4 குதிரைகள் பூட்டிய வண்டியிலே அந்த சிலையை கொண்டு வந்துவிட வேண்டும். உங்களை தவிர வேறு யாராலும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. நாகார்ஜுனர் மறுமொழி ஏதும் பேசவில்லை. ஒரே கல்லில் 2 மாங்காய். அரசியிடம் ஓடினார். தேவி, தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற நானே போகிறேன். இப்போதே போகிறேன். சிலையை கொண்டு வருவேன். வீரர்களை மறைவாக நிறுத்தி வைத்து ஜெயசிம்மனை தீர்த்துவிட்டு வரச் செய்வேன் என்றார். அரசியின் உடல் சிலிர்த்தது. சித்திரவல்லி சிலையாக நின்றாள். மாவலிராயன் தன் எதிரே வந்து நிற்பதை கூட அவள் உணரவில்லை. மகளே என்று அவர் அழைத்தது அவள் காதில் விழவில்லை. அவளுடைய சிந்தனை எல்லாம் சோழர் படைகளின் இடையே கம்பீரமாக செல்லும் சோழ மன்னரின் மீது இருந்தது. அவர் அருகே செல்லும் ஜெயசிம்மனின் மீது இருந்தது. மன்னருக்கு உறுதுணையாக அவர் செல்லுவார் என்று எண்ணினோம். நாக பாம்பை அல்லவா உடன் அழைத்து செல்கிறார் மன்னர். மூவேந்தர்களையும் அடக்கி முப்பெரும் நாடுகளையும் ஆளும் அரசருக்கு ஜெயசிம்மன் அந்நிய நாட்டவன் சதிகாரன் என்பது எப்படி புலப்படாமல் போய்விட்டது? சித்திரவல்லி, நீ மட்டும் எப்படி அவரை நம்பினாய்? ஒரு சதிகாரனை காதலித்தாயே. சோழ நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் அல்லவா அது என்று அவளது உள்மனம் அவளையே கேள்வி கேட்டது. நான் துரோகி ஆக மாட்டேன். சித்திரவல்லி தலையை அசைத்து விம்மினாள். குழந்தாய், உன் உடல் ஏன் இப்படி நடுங்குகிறது? மாவலிராயன் சித்திரவல்லியின் தோள்களை அணைத்தபடி கேட்டான். கல்லணை திறக்கப்பட்டவுடன் பாய்ந்து வரும் காவிரி வெள்ளம் போல அடக்கி வைத்திருந்த துக்கத்தை அப்பா என்ற பெரும் அலறலால் புலப்படுத்தி அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள். சிறிது நேரம் கழித்து ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவளாய், அப்பா, இப்பொழுதே பிரம்மராயர் சுவாமிகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள். சோழேஸ்வர கோயிலில் இறைவனையும் இறைவியையும் மெய் மறந்து சிறிது நேரம் துதித்துவிட்டு பிரம்மராயர் வீட்டிற்கு ஓடினாள். பிரம்மராயர் வசிக்கும் குடில் அதிக ஆடம்பரம் இல்லாதது. அவரும் உறங்கிக் கொண்டிருந்தார். சித்திரவல்லி அவர் பாதத்தின் அருகே வந்து நின்றாள். எழுப்பலாமா வேண்டாமா என்று ஒரு கணம் சிந்தித்தாள். சுவாமி, என்னை மன்னித்து கொள்ளுங்கள். என்னால் சோழ நாட்டுக்கு எந்தவித ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று முணுமுணுத்தாள். தன் இடுப்பில் இருந்த ஓலை ஒன்றை எடுத்து அவரது தலைப்பக்கம் வைத்துவிட்டு திரும்பினாள். அன்று நடுநிசி இருக்கும். இளஞ்சென்னி இருக்குமிடம் சென்றாள். அவனும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தான். சோழீசர் கோயில் திருநீற்றை அவன் நெற்றியிலிட்டு வெளியே வந்தாள். அவளது உறுதிக்கும் முடிவுக்கும் அந்த இருள் ஒரு பொருட்டா என்ன? பொழுதும் மெல்ல புலர்ந்தது. மாவலிராயனை தூக்கத்திலிருந்து எழுப்பியவர் பிரம்மராயர்தான். மாவலிராயன் திடுக்கிட்டு போனான். அந்த வேளையில் சுவாமிகள் தன்னை தேடி வந்த காரணம் என்ன? பரபரப்புடன் எழுந்து, சுவாமிகளே, வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்று, இவ்வளவு காலையில் இந்த ஏழையின் குடிலுக்கு வந்த காரணம் என்னவோ சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேனே. சொல்லி அனுப்பியிருந்தால் வந்திருப்பாய்.
ஆனால் உன் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும் போது நானும் தொந்தரவு செய்வது சரியா? பிரம்மராயர் கூறிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தார். மாவலி ராயனுக்கு பகீர் என்றது. தன்னை தேடி அவர் வந்திருப்பதும் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பதாக கூறுவதும் ஏதோ மகத்தான காரியத்திற்காகத்தான் என்பது புரிந்தது. மாவலி, இந்த உலைக்கூடம் இந்த வேளையில் இப்படி ஓய்ந்திருக்குமா? பணியாட்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இளஞ்சென்னிதான் உனக்கு வலதுகரம் போல உதவி கொண்டிருப்பான். ஆம் சுவாமி. பிழைத்து எழுந்து இளஞ்சென்னியாக நடமாடுவானா சுவாமி? ஏன், அதில் என்ன உனக்கு சந்தேகம்? வைத்தியர் சொல்லிவிட்டார். நேற்று உன் மகளுடன் பேசி கொண்டிருந்திருக்கிறானே. ஆமாம் சுவாமி. வழக்கத்தை விட சித்திரவல்லி அவனிடம் அதிக அன்பு கொண்டிருந்தாள். புனர்ஜென்மத்தை அடைந்தவனை பரிவுடன் நடத்தி தெரிந்து கொண்டு விட்டாள் உன் மகள். ஆமாம், எங்கே சித்திரவல்லி? சீக்கிரமாகவே எழுந்து விடுவாள் இல்லையா என்று பிரம்மராயர் சுற்றுமுற்றும் பார்ப்பது போல மாவலியின் முக உணர்ச்சியை உற்று நோக்கினார். மாவலி அப்பொழுதுதான் அருகே பார்த்தான். சித்திரவல்லியின் படுக்கை சுருட்டப்படாமலே இருந்தது. பொதுவாக அவள் மிகவும் சீக்கிரம் எழுந்து விடுபவள். படுக்கையை சுருட்டி வைத்து மாடத்திலிருந்து விளக்கை ஏற்றிவிட்டுத்தான் மற்ற வேலைகளை கவனிக்க செல்வாள். சித்திரவல்லி எங்கே? மாவலிக்கு கவலை தோன்றியது. சுவாமி, நேற்று அவள் நேரமே சென்று வந்தாள். தங்களை சந்திக்கப் போவதாகவும் சொன்னாள். இவ்வளவு சீக்கிரம் எங்கே போயிருப்பாள் என்று கூறிய மாவலி வாயிலுக்கும் உள்ளுக்குமாக நடந்தார். பொழுது புலரும் முன்னம் எங்கே சென்று விட்டாள் என்று கவலைப்படுகிறாயா? இளஞ்சென்னியை பார்க்க போயிருக்கலாம். அவனை பார்க்காமல் அவளால் இருக்க முடியுமா? பெருமூச்சு விட்டார் மாவலி. பிரம்மராயர் எழுந்து நின்று, சரி வா, இளஞ்சென்னியை பார்த்து விட்டு வரலாம் என்று அழைத்தார். இளஞ்சென்னி நன்றாக உறங்கி கொண்டிருந்தான். மாவலி இளஞ்சென்னியை எழுப்ப முயன்ற போது கை அசைத்து, அவனே இன்னும் சிறிது நேரத்தில் எழுந்து விடுவான். சித்திரவல்லியும் அவனை எழுப்பாமல் போயிருக்கிறாள், கவனித்தாயா? அதுவரையில் வெளியே நின்று பேசுவோம். காலை தூக்கத்தில் தொந்தரவு செய்யக்கூடாது என்றார். அவர்கள் இருவரும் அங்கே பேசி கொண்டிருந்த போது ஒற்றர் படைத்தலைவரும் அங்கே வந்து கொண்டிருந்தார். பிரம்மராயரை அவர் வணங்கினார். தனக்கு முன்பே பிரம்மராயர் வந்திருப்பது அவருக்கு வியப்பை அளித்தது. இளஞ்சென்னி பேசும் நிலையில் இருப்பதாக கேள்விப்பட்டேன். ஒரு வாரமாக நான் துடியாய் துடித்து விட்டேன். நினைவே வராமல் போய்விட்டால்? ஒற்றர் தலைவர் கூறவும் பிரம்மராயர் மெல்ல நகைத்து, இளஞ்சென்னியை தாக்கியவர் யார் என்று அறிய முடியாமல் போய்விடுமே என்று கவலைப்பட்டீரா? அது மட்டுமா சுவாமி? வண்டியோட்டியையும் உடன் சென்ற வீரர்களையும் கொன்று உடலை நாணல் புதரில் போட்டுவிட்டிருக்கிறார்கள். கழுகுகள் வட்டமிட்டு பறந்ததை கொண்டே அவர்கள் உடல்களை கண்டுபிடித்தோம். பிறகுதான் சிலை தாராசுரம் போய் சேரவில்லை என்பதும் தெரிந்தது. ஒற்றர்கள் 8 திக்கும் சென்றிருக்கிறார்கள் என்று ஏதோ கூற வாயெடுத்த ஒற்றர் தலைவரை நோக்கி பிரம்மராயர் சைகை காட்டவும் அவர் அங்கிருந்து விடை பெற்று கொண்டார். மாவலி, நேற்று என்னை காண விரும்புவதாக உன் மகள் கூறினாலே, எதற்காக என்று கேட்டார் பிரம்மராயர். தெரியாது சுவாமி, நான் கேட்கவில்லை. சோழீஸ்வரர் கோயிலுக்கு சென்று திருநீறு வாங்கி இளஞ்சென்னிக்கு அளித்துவிட்டு போ என்று மட்டும் சொன்னேன். விபூதி வாங்கி வந்தாளா? கேட்ட பிரம்மராயர் உள்ளே சென்றார். இளஞ்சென்னியின் நெற்றியை பார்த்தார். இளஞ்சென்னியின் நெற்றியில் திருநீறு இடப்பட்டிருந்தது. தன்னிடமிருந்த ஓலையை எடுத்து முகர்ந்து பார்த்தார். அதிலும் திருநீற்றின் மனம் வீசியது. இளஞ்சென்னி புரண்டு படுத்தான். பிரம்மராயர் அவன் அருகே அமர்ந்து அவனது வலது கரத்தை தன் கரங்களில் பற்றி, இந்த உறுதியான கரத்தை மறைந்திருந்து தாக்கிவிட்டார்களே, ஒருவன் அல்ல பல பேர் என்றார். அக்குரலில் பாசம் பொங்கி வழிந்தது. இல்லை சுவாமி, ஒருவன்தான். அவன் என்னை விட வல்லவன். ஓ, ஆனால் தெய்வ பலம் உனக்கு இருந்திருக்கிறது, பிழைத்து விட்டாய். ஆனால் அந்த நாட்டிய பெண் தான் இறந்து விட்டாள். ஆ, குணரேகா இறந்து விட்டாளா? அவளை யார் என்ன செய்தது? சதிகாரியை கொல்லக்கூட ஒரு சதிகாரன் இருக்கிறானா? சதிகாரியா? யாரை சொல்கிறாய்? குணரேகாவையா? ஆமாம் சுவாமி. சோழ நாட்டில் யார் துரோகி யார் விசுவாசம் உள்ளவர்கள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அது இருக்கட்டும், சோழீஸ்வரர் கோயில் திருநீற்றை உனக்கு யார் அளித்தார்கள்? திருநீரா? எனக்கா? ஓ சுவாமி, இரவு ஒரு கனவு கண்டேன். என் உடலை மயிலிறகினால் தேவமாது ஒருத்தி தடவுகிறாள். உடல் பஞ்சு போல ஆனது. மேக கூட்டத்தில் நான் ஏறி அமர்ந்தேன். ஆம், சித்திரவல்லிதான் அவள். என் இதயத்தில் அழியாது வீற்றிருக்கும் வள்ளி. இளஞ்சென்னி, அவள்தான் உன் நெற்றியில் விபூதியை இட்டவள். சுவாமி, உங்களுக்கு தெரியுமா? சித்திரவள்ளி வந்தாளா? என் நெற்றியை தொட்டாளா? ஆகா, அவள் மாறிவிட்டாள். மாயையிலிருந்து விடுபட்டு விட்டாள் சுவாமி. ஆமாம் இளஞ்சென்னி, சித்திரவல்லி மாயையிலிருந்து விடுபட்டு விட்டாள். இதோ பார், இந்த ஓலையை பார் என்று கூறி
சித்திரவல்லி அவர் அருகே வைத்துவிட்டு சென்ற ஓலைச் சுருளை கொடுத்தார். இளஞ்சென்னி அமைதியாக அதை படித்தான். அவன் முகத்தில் ஏதும் சலனமில்லை. சுவாமி, சித்திரவல்லி எங்கே? நானும் அவளைத்தான் தேடுகிறேன். சித்திரவல்லியை காலையிலிருந்து காணவில்லை. பாவம், அவள் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருப்பாள். எதனால் சுவாமி? இளஞ்சென்னி, உன்னை தாக்கியவரை பற்றி அவளிடம் நீ சொன்னவுடன் பிரம்மராயர் கூறியதை கேட்டு இளஞ்சென்னி திடுக்கிட்டான். அவனை பேசவிடவில்லை அவர். அது இருக்கட்டும் இளஞ்சென்னி, சில செய்திகளை அறிந்து போகத்தான் நான் வந்தேன். ஒற்றர் படையினருக்கு தெரியாத உண்மை உனக்கு தெரியும். நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. சோழ படைகள் பல காதம் சென்றிருக்கும். சோழர் படைகளிலேயே எதிரி நாட்டு ஒற்றர்கள் கலந்திருந்தால் உனக்கு தெரிந்ததை சொல்லு. சுவாமி, சிலைக்கு காவலாக என்னை அனுப்பினீர்கள். நான் நினைத்தேன் சிலைக்கு எதற்கு காவல் என்று. கொள்ளிட நதிக்கரையில் அந்தி வேளையில் தங்கினோம். குணரேகாவின் கூடாரத்துக்கு சென்றேன். சற்று மதிமயங்கினேன். நடுநிசியில் எழுந்து பார்த்தேன். சிலை ஏற்றியிருந்த வண்டியை காணவில்லை. குணரேகாவையும் காணவில்லை. விரைந்து ஓடினேன். சிறிது தொலைவிலேயே சந்தித்து விட்டேன். குணரேகா ஆண் வேடத்தில் இருந்தாள். சிலை இருந்த வண்டியில் ஏராளமான ஆயுதங்களும் ஏற்றப்பட்டிருந்தன என்று கூறிய இளஞ்சென்னி சற்று நிறுத்தினான். நீ தடுக்க முயன்றாய். உன்னை தாக்கிவிட்டனர். ஆண் உடையிலிருந்த குணரேகா தாக்கினாளா? சொல். ஏதோ பெரிய சதி நடந்திருக்கிறது. எனக்கு சில சந்தேகங்கள் உண்டு. இளஞ்சென்னி யோசனை செய்தான். பிரம்மராயருக்கு இன்னும் முழு உண்மை தெரியவில்லை. என்னை கொல்ல முயன்றவன் ஜெயசிம்மன் என்பது அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. நான் அதை சொல்லிவிட்டால்? ஜெயசிம்மனுடன் சித்திரவல்லி பழகி வந்ததை பிரம்மராயர் அறிந்திருக்கிறார். சதிக்கு அவளும் உடந்தை என்று அவர் முடிவு செய்துவிட்டால்? ஐயோ, என் சித்திரவல்லியை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன். சோழ நாட்டின் துரோகி எனும் அவப்பெயர் அவளுக்கு ஏற்பட, அவளுக்கு கொடுந்தண்டனை கிடைக்க நான் காரணமாக மாட்டேன். இளஞ்சென்னி ஏதோ சொல்ல முயன்றான். அவனால் பேச முடியவில்லை. பேசும் சக்தியையே அவன் இழந்துவிட்டான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.